தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். துகள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மெயினா வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ஒரு அப்டேட் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் எது யாருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2வது வந்து இதே போல அடுத்த அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது எம்சிசி தரப்புல இருந்து இன்னொன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் என்னன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே வந்து ஒரு வீடியோ குடுத்துருக்கணும். பட் இது வந்து நமக்கு மத்த ரெக்கார்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அது வந்து பண்ண முடியல. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் 16ல வந்து கிட்டத்தட்ட வந்து பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கோட்டா ஃபார் தி அகாடமிக் இயர் 2025 அண்ட் 26 அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் குடுத்திருப்பாங்க. ஸோ இத நான் வந்து இப்ப கிளிக் பண்ணி உள்ள போறேன். இதுல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21ஆம் தேதியே நமக்கு வந்து வந்திருந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது மேக்ஸிமம் வந்து ஒரு கவுன்சிலிங் அப்பயுமே வந்து இந்த விஷயங்கள் நமக்கு குடுப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, ஆ சென்னையில இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில போயிட்டு யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அந்த அப்ளை பண்ண மாணவர்கள், அந்த ஆப்ஷன்ல நீங்க உங்க ஆப்ஷன் கண்டிப்பா அதுல ஒண்ணு கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டிசபிலிட்டி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில, நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி அதுல குடுத்திருந்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து அ அதற்குரிய சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில சென்னையில இருக்கிறதுல அங்க போயிட்டு, நீங்க டெஸ்ட் பண்ணி அங்க ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க இல்லையா? அத கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர்ல கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய சைட். நீங்க சர்டிஃபிகேட் அங்கருந்து வாங்கிட்டு, இந்த லிங்க்குக்குள்ள போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும். இது யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க கீழ வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இதுல இருக்கிறாங்க. ஆ எத்தன பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆ 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 110 தாண்டிடுச்சு. 126 மாணவர்கள் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இந்த 126 மாணவர்களுமே வந்து நீங்க இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல அப்ளை பண்ணும்பொழுது பெர்சன் அ அ நீங்க வந்து டிசபிலிட்டி ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்றத எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பீங்க. அதனால உங்க பேர்லாம் இங்க வந்திருக்கு. இன்னுமே வந்து யாராவது வந்து பேர குடுத்து மேபி நீங்க எஸ்ன்னு குடுத்திருப்பீங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல உங்க பேரு இல்லன்னு சொன்னா, இம்மீடியட்டா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கால் பண்ணி டீட்டெயிலா நீங்க பேசிக்கலாம் 1. சரி 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து பெர்சன் வித் அ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டில சீட்டு கிடைக்கிற மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவா இருக்கும். மொத்த சீட் இருக்கு அங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சீட் இருக்கு. அலாட் பண்ண சீட் அப்படின்றது. ஆனா அதுல சேர மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவான மாணவர்கள். ஏன் அப்படின்னா, நெறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ற எல்லாருக்கும் அங்க சீட் கிடைக்கிறதில்ல. பட் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க போய் செக் பண்ணும்போது நெறைய பேர் ரிஜெக்டும் ஆகுறாங்க. அதனால தான் என்னன்னா, நீங்க எதுக்கும் இந்த டேட் எதுவும் டைம் லைன்லாம் குடுக்கல அப்படின்றதுனால, நீங்க டைரக்ட்டா போயிட்டு அங்க இந்த மாரி அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ஃபார்ம் மட்டும் மேக்ஸிமம் எடுத்துட்டு போனா போதும்னு நெனைக்கிறேன். அங்க போயிட்டு டீட்டெயில சொன்னீங்கன்னா, அவங்க உங்கள செக் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட தான் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். ஸோ அடுத்தது எம்சிசி தரப்புல அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். எம்சிசி தரப்புல இருந்து வந்தது. நாம வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல என்னென்ன நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க, என்ன விஷயங்கள பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இப்போ எம்சிசி தரப்புல இருந்து அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி. நேத்து 23ஆம் தேதி மதியத்துக்கு மேல நெறைய பேருக்கு யாருக்குமே கிட்டத்தட்ட நெறைய பேருக்குன்னு கிடையாது. யாருக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஓப்பன் ஆகல. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த இஷ்யூ வருது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, என்எம்சி வெளியிட்ட அந்த சீட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த சீட் மேட்ரிக்ஸ்ல சில தவறுகள் சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி போட்ட மாரி இருந்தது. டூப்ளிகேட்ஸ் என்ட்ரிலாம் இருந்த மாரி இருந்தது. ஏதோ ஒரு அது வந்து சர்வர் இஷ்யூ, அவங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூ இதனால ஏதோ தவறுகள் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ற வரைக்குமே வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டெம்பரவரி ஹோல்ட் அப்படின்னு சொல்லுது நேத்து வரைக்கும் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு மேல நேத்து நைட் 23ஆம் தேதி நைட் 9:30 மணிக்கு மேல இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இன்னைக்கு 24ஆம் தேதியில நம்ம இருக்கிறோம். இந்த 24ஆம் தேதி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எம்சிசில சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்க தாராளமா பண்ணலாம். இப்ப வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கு. ஏன்னா நான் வந்து நைட் ஒரு 10 மணிக்கு செக் பண்ணி பார்த்தேன். இது அந்த எரர் இல்லாம உள்ள போச்சு. ஸோ அதனால இப்ப நீங்க இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரர்லாம் வராது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு ஒரு மேபி அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா, அதுல எந்த தவறும் மாணவர்களுக்கு நடந்துறக்கூடாதுன்றதுல வந்து கரெக்ட்டா இருக்கிறாங்க எம்சிசி பொறுத்தவரைக்கும். அது உண்மையும் கூட. அதனால இப்போதைக்கு நீங்க டெம்பரவரியா ஹோல்ட் பண்ண அந்த விஷயங்கள் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. சாய்ஸ் ஃபில் நீங்க தாராளமா எம்சிசில நீங்க பண்ணலாம். இத தவிர்த்து
நாளைக்கு 25ஆம் தேதி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்லேருந்து ரேங்க் லிஸ்ட் வெளியாகுது. எல்லாருமே எதிர்பார்த்த இந்த விஷயம். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்க பேர் அதில இருக்கா நீங்க செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் என்னன்றத அடுத்த வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் குடுப்பேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.